4 வருஷமா தொடர்ந்து என்னோட பிறந்தநாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 200 பேருக்கு மேல சாப்பாடு குடுத்துருக்கேங்க. நேத்து என்னோட பிறந்தநாள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 இடத்துக்கு வந்து நம்ம கமலாதன் பண்ண சார்பா வந்து சாப்பாடு குடுத்துருந்தோம். அதாவது இதுல வரக்கூடிய புண்ணியம் எனக்கு மட்டும் இல்லங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா, மொத்தம் ரூ. 8500 இதுக்கு வந்து செலவாச்சுங்க. நேத்து இந்த வெஜிடபிள் பிரியாணி போடுறதுக்கு. இந்த சாப்பாடு குடுத்த புண்ணியம் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும், நம்ம ட்ரெய்னிங் வந்த எல்லாருக்கும் தாங்க. இந்த சாப்பாடு இன்னைக்கு நம்ம எங்க கொண்டு போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி மாவட்டத்துல வீரவநல்லூர் பக்கத்துல தாங்க. அங்க வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க இருக்கு. கிட்டத்தட்ட 80 அக்காங்க இருக்காங்க. என்னோட பிறந்தநாளுக்கு கொடுத்ததும் போன உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரேயர்லாம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லாத்துக்கும் நம்ம வாழ்த்து பெறும்போது மொத்தம் 80 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம கையால் வந்து நம்ம சாப்பாடு கொடுத்தோம். நீங்களும் உண்மையிலே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கோவிலில் கொண்டு ஏதாவது பணத்தை கொடுக்குறதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் இல்லாதவங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுத்து பாருங்க. அவங்க வாழ்த்துற வாழ்த்து 1000 கடவுள் வாழ்த்துறதுக்கு சமங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ட்ரஸ்ட்டுக்கு சாப்பாடு போகிறேன். அதையும் நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டோட கான்டாக்ட் நம்பர் கூட கொடுக்குறேன். ஒருவேளை சாப்பாடோ இல்லை அங்கே ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களும் கேட்டிருந்தாங்க. நம்ம ஃபாலோவர் சார்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.